வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி மீதான வழக்கை இருதரப்பும் விசாரிக்க தடை விதித்த உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் தாக்கல் செய்யவும் உத்தரவு. தமிழ்நாடு அமைச்சர்கள் தொடர்பான சில கோப்புகளை அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து எடுத்து சென்று விட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை. உச்சநீதிமன்றத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா குற்றச்சாட்டு. ஒரு மாதத்தில் கட்சி தொடங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல். மக்கள் இயக்க மாவட்ட நிர்வாகிகளுடன் சென்னையில் ஆலோசனை. தேசிய அளவில் பரப்புரையை தொடங்கியது பாஜக. மோடியை தேர்ந்தெடுங்கள் என்ற பெயரில் வீடியோ வெளியீடு. அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சென்னையில் ஆலோசனை. கூட்டணி பற்றிய கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று ஜெயக்குமார் சூசகம். நோ எனிமி நோ ஃப்ரெண்ட்ஸ். அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், பொறுத்து பாருங்க. ஓகே. பாஜக கூட்டணியில் அமமுக மற்றும் ஓபிஎஸ் அணி இணைய வாய்ப்பு. நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை. அதிமுக அழைத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் திட்டவட்டம். சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகளால் தாக்கப்பட்டதாக புகார் அளித்த இளம்பெண் மருத்துவமனைக்கு ஆஜர். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை. அரசு உத்தரவை ஏற்று கிளாம்பாக்கத்தில் பயணிகளை இறக்கிவிட்ட தென் மாவட்ட ஆம்னி பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்பட்டு செல்லும். பிரதமர் மோடியின் வருகையின் போது கூட்டத்தை அழைத்து வராத பெண்ணை தாக்கியதாக வழக்கு. பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவு. தைப்பூசத்தை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் காவடி எடுத்து வரும் பக்தர்கள். திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் ஆட்டம் பாட்டத்துடன் காவடி எடுத்து வரும் பக்தர்கள். அதிகாலை முதல் பக்தர்கள் தரிசனம். மலேசியாவிலும் தைப்பூசத்தை கொண்டாடும் தமிழர்கள். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பல்லாயிரம் பேர் நேர்த்திக்கடல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பட்டாசு தயாரிக்கும் போது வெடி விபத்து. அறை தரைமட்டமானதில் இளைஞர் உயிரிழப்பு. கேரள சட்டப்பேரவையில் ஒரே ஒரு பத்தியை மட்டும் படித்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான். ஆளுநர் உரை நிகழ்வின் போது பரபரப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனின் மருமகள் தீ விபத்தில் உயிரிழப்பு. தாய் வீட்டில் இருந்தபோது புடவையில் தீப்பற்றிய நிலையில் 7 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ₹1 கோடி மான நஷ்டஈடு கேட்டு தொடரப்பட்ட உசேன் என்பவரின் வழக்கு. நடிகர் பாபு சிம்ஹா பதிலளிக்க ஆலந்தூர் நீதிமன்றம் உத்தரவு. நிலவில் திட்டமிட்ட இடத்தை விட்டு தள்ளி இறங்கிய ஜப்பானின் ஸ்லிம் லேண்டர். கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளுக்கு உதவிய சந்திரயான் 2.
நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்நிலையில் வெற்றியை நழுவவிட்டால் அமைச்சர் பதவியும் நழுவிவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பு நழுவிவிடும் என கடுமையான ஒரு எச்சரிக்கையை கேபினெட் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஒன்றிய தலைமை கழகத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. 40 தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடத்த சொல்லியிருக்கிறேன். உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும் என்றால் அதை குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்து தீர்வு காண வேண்டும். குறிப்பாக மாவட்டத்தின் அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர்கள் ஆகியோர் உங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதியில் இருக்கும் திமுகவின் சாதக பாத அம்சங்கள் குறித்து அந்த குழுவிடம் ஆலோசனை செய்யுங்கள் எனவும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். அனைத்து தொகுதியிலும் நாம் பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி என்பது நமக்கு மிக முக்கியம். புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி வென்றாக வேண்டும் என்றும் அவர் அந்த அமைச்சர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக உங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட பொறுப்பு மாவட்டத்திற்கு வெற்றி தோல்விக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பை நழுவவிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார். இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க வேண்டாம், இந்த வேட்பாளர் வேண்டாம், இப்படியெல்லாம் என்னிடம் வராதீர்கள், எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளராக நிற்கிறேன் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் என்றும் அவர் மிக திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய ஆட்சியில்தான் சாதனைகளால் ஓட்டு போட மக்கள் ரெடி. நம்முடைய கட்சிக்காரர்களையும் கூட்டணியும் ஒருங்கிணைத்து வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல்களில் கூட்டணி கட்சிகளோடு திமுகவிட சில இடங்களில் சில மாவட்டங்களில் ஒத்துழையாமல் இருந்தது சில இடங்களில் பாதகமாக அமைந்தது. எனவே அனைத்து தொகுதிகளிலும் ஒத்துழைத்து கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தான் வேட்பாளராக நிற்பதாகவே கருதி அதை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு திட்டவட்டமாக ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார். நந்தா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு. தனது மக்கள் இயக்கத்தை ஒரு மாதத்தில் அரசியல் கட்சியாக மாற்ற நடிகர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சென்னை பனையூரில் உள்ள தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் முன்பெப்போதும் இல்லாத வகையில் அரசியல் குறித்து பல்வேறு அறிவுரைகளை விஜய் வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் மக்கள் பணிகளை செய்ய தடை ஏற்பட்டால் உடனடியாக தலைமைக்கு தெரிவிக்கவும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு மாதத்தில் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் கட்சியை பதிவு செய்துவிட்டு தனித்து போட்டியிடுவதா அல்லது பிறருக்கு ஆதரவு தெரிவிப்பதா என்பதை முடிவு செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது.